உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. சே, கல்யாணத்துக்காக போட லீவ் வேற முடிய போகுது. இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. பிறகு வழக்கம் போல வேலைக்கு தான் போகணும். ஆனா என் நேரம் ஜோசியக்காரர் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்தே வந்திருக்காராம். நல்ல வேலை, அம்மா லேட் பண்ணாம காலையிலே கிளம்பி போயிட்டாங்க. எப்போ வருவாங்க என்னன்னு வேற தெரியல. இனி அவன் வேற என்னெல்லாம் சொல்லி வைக்கிறானோ, எங்க அம்மா என்னெல்லாம் பண்ண போறாங்களோ கடவுளே. ரகு, உனக்கு எதையும் தாங்கும் இதயம்டா. இவ வேற தாமரைக்கு பாடம் சொல்லித்தரேன்னு அந்த வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி, அவ வர வரைக்கும் டிவியாவது ஏதாவது போட்டு பாத்துக்கிட்டு இருப்போம். அடடடா, சொன்ன உடனே கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. நம்ம மைண்ட் வாய்ஸ் அவளுக்கும் கேக்குது போல. முத்து, பாடலாம் சொல்லி கொடுத்துட்டியா உன் நாத்தனா இருக்கு? முழுசா ஒன்றும் சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நான் என்ன பண்றேன், சும்மா தான் இருக்கேன். நீயும் அங்க போய் உட்காந்துக்கிட்ட. எனக்கு போர் அடிச்சது, அதான் டிவி பார்க்கலான்னு போறேன். டிவி பார்க்க போறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? சும்மா தான் கேட்டேன். டிவி பார்க்க போறீங்களான்னு கேட்டேன். ஆமா, போர் அடிக்குது. வேற என்ன பண்றது? என்ன வேணா பண்ணலாமே. எது என்ன வேணா பண்ணலாமா? நமக்கு சிக்னல் கொடுக்கறாளோ? என்ன வேணா பண்ணலான்னா என்ன அர்த்தம்? போர் அடிச்சா டிவி மட்டும்தான் பார்க்கணுமா என்ன? வீடு கூட்டலாம், இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவி தரலாம், சமைக்கிறதுக்கு ஏதாவது காயெல்லாம் கட் பண்ணி தரலாம், இன்னும் நிறைய பண்ணலாமே. பண்ணலாம் பண்ணலாம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். கேளு கேளு. உங்களுக்கு சேலை கட்ட தெரியுமா? சேலையா? கட்ட தெரியாது. நான் வேணா கத்துக்கிட்டு வந்து உனக்கு கட்டி விடட்டுமா? நான் ஒன்றும் எனக்கு கட்டி விடலாம் கேட்கல, எனக்கு நானே கட்டிக்குவேன். சும்மா கேட்டேன், உங்களுக்கு தெரியுமான்னு. ஒரு புருஷனா எனக்கு அதுக்கு கூட உரிமை இல்லையா? இல்ல, அத்தை சொல்ற வரைக்கும் எதுக்குமே உரிமை இல்லை. ஐயோ, உனக்கு கட்டியும் விடக்கூடாது. அப்புறம் எதுக்கு எனக்கு கட்ட தெரியுமான்னு சம்மந்தமே இல்லாம கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, தாவணிலாம் கட்டிட்டு வந்து நின்னீங்கல்ல, அதான் ஒரு டவுட். தாவணி மட்டும்தான் கட்ட தெரியுமா இல்லை சேலையும் கட்ட தெரியுமான்னு. முத்து, எனக்கு தாவணியெல்லாம் கட்ட தெரியாது. அது எனக்கு அவன் தான் கட்டி விட்டான். எவன் கட்டி விட்டான்? வேற யாரு? உங்க நொன்ன மாறன் தான். அவனுக்கு தானே தேவை, அதனால அவன் தான் கட்டி விட்டான். எனக்குலாம் ஒன்றும் கட்ட தெரியாது. சும்மா சொல்லக்கூடாது. தாவணியில நல்லா தான் இருந்தீங்க. கமெண்ட்ஸ்ல கூட நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் உங்களுக்கு தாவணி நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஐயா, ஆணழகன்ல அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஆணழகன் அன்னைக்கு பொண்ணு கெட்டப்ல இருந்தோடனே சொன்னாங்க. ஆணழகனை ஆண் கெட்டப்ல இருக்கும்போது யாருமே பாராட்டல. ஷிட், அவமானம். சரி சரி, எனக்கு வேலை இருக்கு. உங்ககிட்ட வெட்டியா பேசுறதுக்குலாம் எனக்கு ஒன்றும் நேரம் இல்லை. நான் போயிட்டு வரேன். என்ன கிண்டல் பண்ணிட்டு இங்கிருந்து போறியா? இரு வரேன். ஹலோ ஹலோ, எதுக்கு இப்ப கிட்ட வந்தீங்க? அது வந்து எதுக்குன்னா, முதல்ல தள்ளி போங்க. தள்ளி போறேன். கிட்ட வந்தது எதுக்குன்னு கேட்டல, அதை சொல்லிட்டு போறேனே. தள்ளி போங்கன்னா போங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம். முதல்ல தள்ளி போங்க. இப்போ தள்ளி போக போறீங்களா இல்லை பிடிச்சி தள்ளி விடவா? தள்ளி விட்டுருவியா? என்ன தள்ளி விடுவியா? இந்த பக்கம் ஓடி வந்தா நான் அமைதியா ஒன்று விட்டுருவேனா? வேண்டாம். வேணும். ஐயோ, வேண்டாம் சொன்னா கேளுங்க. அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். அம்மா வேணா ஜோசியத்தெல்லாம் நம்பலாம், ஆனா நான் நம்புறது இல்லையே. நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும், குறும்புகள் குறையாது தழும்புகள் தெரியும். ஐயோ, அத்தை வந்துட்டாங்க, தள்ளுங்க. என்னது, அம்மா வந்துட்டாங்களா? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். எங்க அம்மா வந்தாங்கன்னா யாரையுமே காணோம். சும்மாதான் சொன்னேன். நல்லா ஏமாந்துட்டீங்களா? எங்க அம்மாவுக்கு மேல இருப்பா போலயே இவ. நல்லா ஏமாந்துட்டீங்க. சரி சரி, நான் போறேன்ப்பா. கைக்குத்தான் எட்டித்தான் ஓ, வாய்க்குத்தான் எட்டல. நம்ம அமைதியா உட்காந்து டிவியே பார்ப்போம். அதுதான் நமக்கு கரெக்ட் போல. குயில பூடிச்சு கூண்டில அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு காலை உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா. ஓ, என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொட்டு பார்த்தேன், ஃபீவர் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ தொட்டு பார்த்தா ஃபீவரே சுத்தமாக இல்லை. மேபி டேப்லெட் இன்ஜெக்ஷன் தான் போட்டதுனால அசந்து தூங்குறான்னு நினைக்கிறேன். தூங்கட்டும். தூங்கி முடிச்ச பிறகு அவளுக்கு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இன்னைக்கே கிளம்புறதா இல்லை என்னன்னு பார்க்கலாம். என் ராட்சசி எப்படி இருக்கா பாரு. ஆதிமா, உன்னை நான் முறை ஆஃபீஸில் தான் பார்த்தேன். அப்போவே உனக்கும் எனக்கும் நிறைய சண்டை தான் வந்துச்சு. ஆனால் ஒரு துளி கூட நினைக்கல நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், உனக்கு ஒன்றுனா இப்படி விழுந்து விழுந்து பார்த்துக்குவேன்னு. எதிர்பாராததே எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் உனக்கும் எனக்கும் சண்டை மட்டும்தான் வரும். அப்போல்லாம் எனக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது. உன்னை பார்த்தாலே கோவம் மட்டும்தான் வரும். வெறுப்பாக இருக்கும். சொல்லப்போனால் நான் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்க மாட்டேன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்களும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னைக்கு நான் ஆஃபீஸில் பார்த்தனோ அன்னைக்கு உன் மேலே எனக்கு அவ்வளோ கோவம். நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு நம்மளையே இப்படி பண்ணிட்டாலேன்னு அந்த கோவத்தில் தான் நான் சொல்லப்போனால் ஆஃபீஸ்க்கே வந்தேன். ஆஃபீஸில் நான் எம்டி ஆனதுக்கப்புறம் உனக்கு நான் நிறையா ஒர்க் விஷயத்தில் ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், நிறையா ஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன், நிறையா ஒர்க் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நீ சீக்கிரம் அந்த வேலையை விட்டு போவேன்னு நான் ஒன்று போட்டு ஒர்க் விஷயத்தில் ரொம்பவே என்னை டார்ச்சர் பண்ணிட்டேன். சாரிம்மா. ஆனால் நீ ரொம்ப சூப்பர் தான். நான் கொடுக்குறது எல்லாத்தையுமே முடிச்சிருப்பேன், ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது. மேபி நீ நார்மல் டைமில் கொடுத்தா செஞ்சுருப்பியோ என்னமோ. உனக்கும் என் மேலே ஒரு ஈகோ. இவன் முன்னாடி திட்டு வாங்கக்கூடாது, அசிங்கப்படக்கூடாதுன்னு என் மேலே உள்ள ஈகோலையே நீ எல்லா ஒர்க்கும் கரெக்டாக தான் முடிச்சுட்டு இருந்த. இப்படியே டேஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. வீட்டில் அப்பா அம்மா கூப்பிட்டாங்கன்னு நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் நீ அன்னைக்கு கூட ஊருக்கு போகிறேன்னு உண்மையை சொல்லாமல் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி மாட்டிக்கிட்டேன். நான் அப்போ தான் அந்த மெசேஜை கேட்டுட்டு வந்தேன். உன்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தேன். எனக்கு அப்போவுமே ஒரு லீவுக்காக ஏன் இவ போய் சொன்னான்னு கோவம் தான் வந்துச்சு. சொல்லுவாங்கள்ல, ஒருத்தரை நமக்கு பிடிக்கலன்னா அவங்க என்ன பண்ணாலும் பிடிக்காதுன்னு. மேபி நான் அந்த இடத்துல ஸ்போர்ட்டிவாக கூட எடுத்துருந்துருக்கலாம். ஊருக்குன்னு சொன்னால் லீவ் தரதுக்கு யோசிப்போன்னு சொல்லி இப்படி போய் சொல்லியிருக்கான்னு நான் கேஷுவலாக விட்டுருக்கலாம். இருந்தாலும் அதையும் நான் பெரிய பிரச்சனை தான் பண்ணேன். நீ என்கிட்ட சண்டை தான் போட்ட. அப்புறம் அங்கே இருந்துட்டு இங்கே வந்தோம். டேஸ் அப்படியே போச்சு. நீ என்கிட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டேன், நானும் உன்ட்ட நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டேன், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அப்புறம் எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து எங்கள் அப்பா அம்மா வள்ளியக்காவை தவிர நான் பெருசாக ஃபேமிலின்னு யாரையுமே பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நீயும் என் கூட வந்த. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரிஞ்சுது. பட் நீயும் என்னை எதிர்பார்த்துருக்க மாட்டேன் என் கூட கல்யாணம் நடக்கும்னு. என்ன பண்ணுறது, என்னோட ராசியோ என்னமோ. நான் ஆசைப்பட்டு யாரெல்லாம் விரும்புகிறனோ யாரும் என் கூட இருக்கிறதில்ல. காலேஜ் படிக்கும்போது அவ்வளோ உருக்கி உருக்கி ஒருத்தையை லவ் பண்ணேன். அவள் ஜஸ்ட் என்னை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி மாற்றிட்டு போயிட்டா. அப்பையும் எங்கள் அப்பா நல்ல வெல் செட்டில் தான். இருந்தாலும் என்னை விட பணக்கார பையன் கிடச்சோன்னே என்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டா. அதுலேருந்தே பொண்ணுங்கன்னா கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு. யார்ட்டையும் ரொம்ப பொண்ணுங்க கிட்ட பேசுறது அப்படிலாம் இல்லை. நான் பேசாமல் என் ஒர்க் பார்த்துட்டு தான் இருந்தேன். அடுத்து வீட்டில் மேரேஜ்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அதனால் சரின்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ போய் பார்க்கும்போது பிரியாவை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னா பார்த்தோன்னே அழகாக இருக்கா அப்படி பிடிச்சிருச்சுன்னு இல்லை. சரி, வீட்லேயே இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, 2 வீட்டுக்கும் ஓகே, இதுக்கு மேலே அவன் என்ன எப்படி வேணான்னு சொல்ல முடியும். ஸோ இதை தான் நம்ம லைஃப் அப்படின்னு நினச்சி நான் மேரேஜ் வர வரைக்குமே என் மனசில் ஒரு பெரிய கோட்டையை கட்டிட்டேன். அது கடைசியில் அப்படி போகும்னு யாருக்கும் தெரியல. இட்ஸ் ஓகே. அவன் முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம். சொன்னால் நானே கூட அவங்க வீட்டில் பேசியிருப்பேன். சப்போஸ் அவங்க வீட்டில் கேட்கலனாலும் எங்கள் வீட்டில் சொல்லியாவது நான் இந்த மேரேஜையாவது ஸ்டாப் பண்ணியிருப்பேன்ல. நானும் தேவையில்லாமல் ஆசை வச்சுருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல. அவள் அங்கே கல்யாண மண்டபத்துலேருந்து ஓடி போயிட்டாங்கிற நியூஸை கேட்கும்போது சத்தியமாக சுக்குநூறாக உடஞ்சிட்டேன். அவ்வளோதான், நம்ம ஒரு அன்லக்கி பர்சன், நமக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு நானே என் மனசில் சொல்லி என்னை திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் அம்மா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. நான் அப்பையும் வேண்டாம், அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், அவளுக்கு இதில் விருப்பமா இல்லையான்னு தெரியல, அவங்க வீட்டில் யாரும் ஃபோர்ஸ் பண்ணதுனால சொல்கிறாளான்னு எனக்கு தெரியலன்னு பல குழப்பம். நீ மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறமும் உனக்கு உண்மையாகவே மேரேஜில் சம்மதம் தானான்னு நிறைய கேட்கணும்னு என் மனசில் தோணுச்சு. உங்ககிட்ட நிறையா பேசணும்னு தோணுச்சு. ஆனால் அது எதுக்குமே எனக்கு டைம் கிடைக்கல. மேரேஜ் முடிஞ்சு 1 டேலேயே தீபாவளின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அங்கேருந்து அப்படியே நம்மளை இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் யோசித்தேன், எடுத்த எடுப்பில் எல்லாம் பேச வேண்டாம், நீயும் சடனாக மேரேஜ் பண்ணோன்னா உனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நீயும் நார்மல் ஆகட்டும்னு நான் விட்டுட்டேன். கண்டிப்பாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உன்னை உட்கார வச்சு பொறுமையாக என்னை உண்மையாகவே உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நிறையா உங்ககிட்ட கேட்கணும், நிறையா உங்ககிட்ட சொல்லணும், நிறையா உங்ககிட்ட பேசணும். அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழித்தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே.
நீ ஒரு சின்ன ஊசிக்கு பயப்படுவேன்னு எனக்கு தெரியல. நீ ஊசி போடுறப்போ அவ்வளோ பயந்த, அவ்வளோ நடுங்கின. உன்னை அமைதி பண்ணி உனக்கு ஊசி போட வச்சேன். நான் உன்னை அவ்வளோ கேர் பண்ணிக்கிறேன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணதுலேருந்து என் மனசில் ஏதோ ஒரு பெரிய பொறுப்பு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நமக்குன்னு ஒய்ஃப் வந்துட்டா அவளுக்கு நீ என்னனாலும் நம்ம தான் பார்த்துக்கணும். அவளோட நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயும் கூட இருக்கணும்னு தோணுது. இதை நான் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிளாக தான் பார்க்குறேன். உனக்கு எந்த சுச்சுவேஷன்லேயும் நான் இருக்கேன், நான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூ ஆதிரா. சீக்கிரம் இதை நான் உன்கிட்ட சொல்லணும். நீயும் என் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு இதை நீ என்கிட்ட சொல்லுவேன்னு நம்புகிறேன். உன்னை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, உன்னை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இன்னைக்கு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? நல்லா எழுதணும் மிஸ். ரம்யா, என்ன எல்லாருமே பதில் சொல்றாங்க, நீ மட்டும் பதில் சொல்லாம இருக்க? என்னாச்சு உனக்கு? மிஸ் அது வந்து சொல்லுமா, என்னாச்சு? நான் இன்னைக்கு எக்ஸாம் நல்லாவே எழுதல. ஏன் நீங்க நல்லா எழுதல? படிக்கலையா? ஆமா மிஸ், நான் கொஞ்சம் தான் படித்தேன். நான் படித்தது வரவே இல்லை. மிஸ் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? எல்லாமே படிக்கணும், அப்பதான் எது வந்தாலும் நம்ம நல்லா எழுத முடியும். கொஞ்சமாக நம்ம பார்த்து படிச்சுட்டு வந்தோன்னு வையே, அது வரலன்னா நமக்கு தான் கஷ்டம். ஓகேவா? சரி, நீ ஃபீல் பண்ணாத. இந்த ஒரு எக்ஸாம் போகட்டும். நெக்ஸ்ட் எக்ஸாம்லேருந்து எல்லாமே கரெக்டாக படிக்கணும். ஓகேவா? ஒன்று விடாமல் படிக்கணும், சமத்தா. சரியா? ஓகே மிஸ், நான் நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதிடுவேன். வெரி குட். நாளைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன எக்ஸாம்? மேக்ஸ் எக்ஸாம். மேக்ஸ் எக்ஸாம். சரி, ஓகே. அப்போ எல்லாரும் நோட் எடுத்து என்ன பண்ணணும்? மேக்ஸ் படிக்கணும். ஏய், மேக்ஸை படிக்க முடியுமா? மிஸ், மேக்ஸை படிக்கவே முடியாது. நம்ம பார்த்து நோட்டில் போட்டு தான் பார்க்கணும். அவன் தெரியாமல் சொல்கிறான். ஸ்டெல்லாமா, அவன் தெரியாமல் சொன்னால் இப்படி சிரிக்கக்கூடாது. இப்படி தானே சொல்லி கொடுக்கணும். சரியா? ஓகே மிஸ். குணா, சாரி குணா, மேக்ஸை படிக்க முடியாது. மேக்ஸு நம்ம ஒன்றொன்னா சம்மு போட்டு தான் பார்க்க முடியும். பரவாயில்ல ஸ்டெல்லா, நான் தானே தப்பா சொன்னேன், அதனால தானே நீ சிரிச்ச. அடடடா, என் கிளாஸ் பசங்க எவ்வளோ திமியா அழகா இருக்காங்க. தேங்க்யூ மிஸ். சரி, நீங்கள் சம்ஸ்லாம் போட்டு பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? நான் சொல்லித்தரேன். இன்னும் 2 பீரியட் நான் தான் இங்கே கிளாஸில் இருப்பேன். சரியா? ஓகே மிஸ். தாரணி மிஸ். வாங்க கோமதி மிஸ். உங்களை ஹெச்எம் ரூமுக்கு கூப்பிட்டாங்க. ஓ அப்படியா, இதோ வரேன் மிஸ். சொல்லுங்களா? என்ன ஹெச்எம் சார் ரூமுக்கு கூப்பிட்ருக்காங்க. நான் போய் என்னன்னு பேசிட்டு வர வரைக்கும் பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கணும். ஓகேவா? யாராவது சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க. கிளாஸ் பார்த்துக்க தெரியல பாரு மிஸ், இல்லைன்னா குழந்தைங்க எப்படி சவுண்டு போடுறாங்க, ஒரு டிசிப்ளினே இல்லைன்னு சொல்லி மேமை தான் தப்பு சொல்லுவாங்க. மேமை தப்பு சொன்னா உங்களுக்கு ஓகேவா? நோ நோ மிஸ். நோ மிஸ். அப்போ சமத்தா எல்லாரும் அவங்கவுங்க நோட் புக் எடுத்து சம்ஸ் போட்டு பார்த்துட்ருங்க. நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே மிஸ். ஹலோ மிஸ், நீங்கள் தான் ஹெச்எம் சார் சொன்ன ட்ரைனிங் ஸ்டாஃபா? ஆமாம் மிஸ், ஐ எம் சுமிதா. நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான். நீங்கள் என்ன சுமிதா, சுமி எப்படி வேணால் கூப்பிடலாம். ஐயோ, அதெல்லாம் கேம்பஸ்க்கு வெளியே. நீங்கள் ஒரு ஸ்டாஃப், நானும் ஒரு ஸ்டாஃப். அதுக்கான ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும்ல. ஸோ கேம்பஸ்க்குள்ளே பொறுத்த வரைக்கும் நான் அவங்கள மிஸ்ன்னு தான் கூப்பிடுவேன். அவுட் ஆஃப் த கேம்பஸ் நம்ம எப்படி வேணால் பேசிக்கலாம். ஓகேவா மிஸ்? ஓகே மிஸ், யூ ஆர் ஸோ ஸ்வீட். தேங்க்யூ. ஹெச்எம் சார் சொன்னாங்க 1 வீக் நீங்கள் இங்கே தான் ட்ரைனிங் ஸ்டாஃபாக இருக்க போகிறீங்க அப்படின்னு. என் கிளாஸ்க்கு தான் உங்களை அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ என் கூட தான் இந்த 1 வீக் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஓ தேங்க் காட். நான் கூட வரவங்க எப்படி இருப்பாங்களோ என்னமோன்னு பயந்தேன். நீங்கள் ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங்னு நினைக்கிறேன். ஆமாம். நீங்கள் இந்த ஊர் தானா இல்லை வேறு ஊரா மிஸ்? எனக்கு சொக்கலிங்கபுரம் தான். உங்களுக்கு? சொக்கலிங்கபுரமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மிஸ், அதான் என் ஊர். என்னாச்சு? இல்லை மிஸ், ஆக்சுவலி என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. அங்கேருந்து நான் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். சென்னையில் கிடைச்சாலும் சரி, இந்த சைடு லோக்கலில் கிடைச்சாலும் சரின்னு தான் நான் 2 டிஸ்ட்ரிக்டும் செலக்ட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இங்கே எங்கள் மாமா வீடு இருக்குது, அங்கே தங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சா, அதனால் அப்படி போட்டிருந்தேன். எனக்கு இந்த ஸ்கூல் தான் கிடச்சிருந்துச்சு. இப்போ எங்கள் மாமா வீடு கூட அதே ஊரில் தான் இருக்குது. நான் அங்கேருந்து தான் எனக்கு வந்தேன், அதான் கேட்குறேன். ஓ அப்படியா, எங்கள் ஊர் தானே நீங்களும்?
உங்கள் மாமா பேர் ஏதாவது சொல்லுங்கள், எனக்கு தெரியுமா நான் பார்க்குறேன். எங்கள் மாமா பேர் செந்தில். உங்களுக்கு தெரியுமா மிஸ் அவங்கள? செந்தில் அத்தையோட அண்ணா பேர் தானே செந்தில். வேற யாரையும் எனக்கு செந்தில்ங்கிற பேரில் தெரியாதே. மேபி ஊருக்குள்ளே வேற யாரும் இருப்பாங்களோ. அவங்க வீடு எங்கே இருக்குது? கிழக்கு தெருவில். கிழக்கு தெருவில் தான் அவரும் இருக்காரு. இல்லை, எனக்கு சரியாக தெரியல. வேற யாராவது வீட்டில் உள்ளவங்க பேர் சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்கிறேன். எங்கள் மாமா பேர் செந்தில், அத்தை பேர் ஈஸ்வரி. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க மாறன். பொண்ணை வந்து வேற ஊரில் கட்டி கொடுத்துருக்காங்க. அத்தையோட அண்ணாவே தான். அப்போ அத்தைக்கு ரிலேட்டிவாக இருப்பாங்களோ? நீங்கள் சொல்கிறது யாருன்னு எனக்கு தெரியும், பட் நான் உங்ககிட்ட பேசினதெல்லாம் இல்லை. ஓ அப்படியா மிஸ்? அவங்களுக்கு நீங்கள் எந்த வகையில் சொந்தம்? ஈஸ்வரி அத்தை சொன்னேன்ல, அவங்களோட தம்பி பொண்ணு, கூட பிறந்த தம்பி பொண்ணு தான் நான். ஓ ஓகே ஓகே. இப்போ அவங்க ஃபேமிலியும் நம்ம ஃபேமிலியும் பேசிகிட்டு இருந்தா இந்நேரம் நமக்கு சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லி நம்ம சகஜமாக பேசியிருக்கலாம். ரெண்டு குடும்பம் தான் பேசிக்கிறது இல்லையே, அப்புறம் எப்படி நானும் உனக்கு சொந்தம் தான் வரும்னு சொல்கிறது? அவரே இன்னும் எங்கள் அத்தையை தங்கச்சியாக ஏற்றுக்கல. மேபி ஃப்யூச்சரில் ஏற்றுக்கிட்டு ஒன்றா சேர்ந்துட்டோன்னா நமக்கு சொந்தக்கார பொண்ணு. என்ன மிஸ் ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ். நான் வேற கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க அங்கே என்ன வாழ்த்தனம் பண்ணுறாங்கன்னு தெரியல. அதனால கிளாஸ்க்கு கொஞ்சம் சீக்கிரம் போகலாமா? ஷியோர் மிஸ், அதுக்காக தானே வந்திருக்கேன். சரி வாங்க போகலாம். பசங்களா, நான் வந்துட்டேன். எனக்கு பின்னாடி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் சுமிதா. அவங்க இந்த ஸ்கூலுக்கு ட்ரைனிங் ஸ்டாஃபாக வந்திருக்காங்க. ஒரு 1 வீக் இங்கே தான் இருப்பாங்க, என் கூட தான் இருப்பாங்க. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். தாரணி மேம், என்ன கிளாஸில் யாருமே இல்லை, இருந்தாலும் அவ்வளோ சைலண்ட்டாக குழந்தைங்க அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. என் குழந்தைங்கள என்ன நினச்சிட்டிங்க? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரிலாம் இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சொல்கிறேனோ அப்படியே கேட்பாங்க. ரொம்ப சமத்து குட்டீஸ். ஆமாம் மிஸ். ஆமாம் மிஸ். அடடா சூப்பர் மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குற மாதிரி அழகாக ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் பொறுமையாக எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன், புரிஞ்சுக்குவாங்க. நான் இது வரைக்கும் எந்த குழந்தையுமே கை நீட்டி அடித்தது கூட இல்லை. சின்ன பிள்ளைங்க தானே, சொல்கிற விதத்தில் சொன்னால் கேட்டுக்குவாங்க. அப்படியா மிஸ்? இது வரைக்கும் நீங்கள் அடித்தது கூட இல்லையா? இல்லை மிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தாரணி மிஸ் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அடடா, பார்க்கவே அழகாக இருக்கு மிஸ். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ட்ரைனிங். நிச்சயம் நானும் ட்ரைனிங்லாம் முடிச்சு டீச்சர் ஆகிட்டு இதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பாண்டாக இருப்பேன். ரொம்ப சந்தோஷம் மிஸ். இல்லைங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இங்கே பார்த்தீங்களா, புதுசாக வந்த மிஸ் கூட என்னை பாராட்டுறாங்க. நீங்கள் அவ்வளோ டிசிப்ளினாக இருந்து எனக்கு இந்த பாராட்டை வாங்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. சரி எல்லாரும் ஒர்க்கை பாருங்க. ஓகே மிஸ். ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசுங்க ஆச்சி. உனக்கு வெளியே எங்கேயும் போகிற சொல்லி இருக்கோ? இது முக்கியமான விஷயம், பொறுமையாக தான் பேச முடியும். அவ்வளோ முக்கியமான விஷயமா என்ன? ஆமாய்யா. இப்போ பேசலாமா இல்லை பிறகு பேசலாமாய்யா? உங்ககிட்ட பேசுறத விட அப்படி என்ன எனக்கு பெரிய வேலை இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க ஆச்சி. பேசணுங்கிறிய, ஆனால் என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறிய, பேச மாட்டேங்கிறிய, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லையா, இத்தனை வருஷமா நான் என் மகக்கிட்ட பேசவே இல்லை. உன்னால தான் பேசவே ஆரம்பித்தேன். அது உனக்கே நல்லா தெரியும். ஆமாம் தெரியும். நீ தான் என்னையும் என் மகளையும் சேர்த்து வச்சிருக்க. ஆமாம் ஆச்சி. அதே மாதிரி சீக்கிரம் இந்த குடும்பத்தையும் என் மக குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும்னு எனக்கு தோணுது. அடேங்கப்பா, பாருடா, இத்தனை வருஷம் வரட்டு கௌரவம் முக்கியம்னு இருந்துட்டு பிள்ளைகிட்ட பேச ஆரம்பிச்சோன்னே என்னென்ன நினப்பு வருதுன்னு. இல்லை சும்மா இல்லை. என்னதான் இத்தனை வருஷம் நான் பேசாமல் இருந்தாலும் என் பேத்திக்கு ஒன்றுன்னு என் ஈரக்குலையே நடுங்கி கோயிலுக்கு போனேன் பார்த்தியா? நான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடுன்னு சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க அந்த காலத்தில். பேசாமல் இருந்தாலும் என் பேத்திக்கு ஒன்று எனக்கு துடிக்குது பார்த்தியா? அதே மாதிரி அன்றைக்கி என் மகக்கிட்ட பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என் மக அங்கே அப்படியே ஊக்கி ஊக்கி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்து என் மனசே இலகிருச்சுடா. தப்பில்ல ஆச்சி, இதைத்தானே நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த குடும்பத்தோட பேசுங்க பேசுங்கன்னு. நீங்களும் அப்பாவும் தான் பிடிவாதமா இருந்துட்டிய. சரி பரவாயில்ல விடுங்க, இப்பயாவது உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்பயாவது இந்த குடும்பம் சேர்றதுக்கு ஒரு வழியா இருக்கட்டும். உங்களை சேர்த்து வச்சுட்டேன், பிறகு அண்ணனையும் தங்கச்சியும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரம் பிளான் போடுறேன், கவலைப்படாதீங்க. நீ அண்ணனையும் தங்கச்சியும் சேர்த்து வைப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் 2 குடும்பமும் சேரணும்னா இங்கே பாரியா மாறா, என் மகளுக்கு ஒரு பையன் 2 பிள்ளை. ஒரு பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு, பொண்ணுக்கும் எதிர்பாராம ஊரில் கல்யாணம் முடிஞ்சிட்டு, இன்னும் இருக்கிறது அந்த கடைக்குட்டி மட்டும்தான், இலக்கியா மட்டும்தான். அவள் இப்போ படிச்சுட்டு தான் இருக்கா, நான் இல்லைன்னு சொல்லலை. உனக்கும் கல்யாண வயசு வந்துட்டுன்னு நானும் உங்கள் அம்மையும் தரகர்கிட்ட ஃபோட்டோலாம் கொடுத்து பொண்ணு பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். என் மனசில் ஒரு யோசனை, நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இந்த 2 குடும்பமும் சேர்ந்துரும்னு எனக்கு தோணுதியா? என்னது இதெல்லாம்? நான் காண்பது நிஜமா கனவா?
திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கிடைச்சுதாங்கிற மாதிரிலாம் இருக்கு. என்னையா ஆச்சி இப்படி சொல்கிறான்லாம் நினைக்காத. நீ பொறுமையாக யோசித்து பாரியா. என் மனசில் தோணுச்சு, இருந்தாலும் உன் விருப்பமும் அவள் விருப்பமும் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ போகிறது நீங்கள் தான். முதல்ல நான் உன்கிட்ட தான் ஐயா கேட்டிருக்கேன். நீ சொல்ல போகிற பதிலை வச்சு தான் என் மகளுக்கு எப்படி சம்மதமாக என்னன்னு கேட்கணும். நீ இப்போவே சொல்லணும்னு ஒரு அவசியமும் இல்லைம்மாக்கா. பொறுமையாக கூட யோசித்து சொல்லு. அப்படி இல்லை உன் மனசில் வேற யாராவது இருந்தாலும் ஆச்சிக்கிட்ட மறைக்காமல் சொல்லு. ஆச்சி கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன்யா. சரியாமக்கா? பொறுமையாக யோசிச்சு பார்த்து சொல்லு என்ன. சரி நான் போகிறேன். ஆச்சி ஒரு நிமிஷம். சொல்லுமாக்கா. என்ன கேட்டுட்டு நீங்க பேசாம போயிட்டே இருக்கீங்க? இல்லையா, அதான் சொன்னனே பொறுமையாக யோசிச்சு சொல்லுன்னு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன ஆச்சு இருக்கு? சின்ன வயசுல இருந்தே என்னை தூக்கி தாளாட்டி சீராட்டி வளர்த்தவங்க நீங்க. உங்களுக்கு தெரியாதா எனக்கு யாரு பொருத்தமா இருப்பான்னு? நீங்க என்ன சொன்னாலும் சரியாச்சு. உங்க விருப்பம் தான் என் விருப்பம். உங்களுக்கு நான் இலக்கியாவை கல்யாணம் பண்ணணும்னு தோணுதுன்னா தாராளமா நான் கல்யாணம் பண்ணிக்கிடுறேன். ஐயா, நீ சம்மதம் சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கலையே. மக்கா, ஆச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உடனே நான் என் மகளை சந்திச்சு இந்த விஷயத்தை பற்றி அவகிட்ட சொல்கிறேன்யா. அவளும் என்ன சொன்னான்னு கேட்டு நான் சீக்கிரம் சொல்கிறேன்யா உனக்கு. சரியாச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ கடவுளே, எனக்கு தலைகாலே புரியலையே. நானே இலக்கியாவை லவ் பண்றேன். என்கிட்ட வந்து அவளை கல்யாணம் பண்றியான்னு கேட்டா நான் என்ன வேண்டான்னு தான் சொல்லுவேன்.